ஆமென். ஹல்லேலூயா. இந்த இந்த காலை 2ஆம் ஆராதனையிலே வந்து தேவனுடைய வார்த்தைக்காக தேவனை ஆராதிக்கும்படியாய் ஐக்கியத்திலே பங்கு கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்ம வெளிப்பிரகாரமாய் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம்முடைய அந்தரங்கத்தை பார்த்து உள்ளான குமுறல்கள், தேவைகள், உள்ளான இருதயத்தை பார்த்து நம்மளுக்கு தன்னுடைய வார்த்தைகளை தன்னுடைய ஜனத்திற்கு அது வெறுமையாய் திரும்புகிற வார்த்தையை கர்த்தர் பேசாமல் அது பரிபூரணமாய் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை கிரியை செய்கிறதுக்கு ஏதுவாய் தம்முடைய ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தி அவர் வார்த்தையை தருகிற தேவன். அதனால் நம்ம வார்த்தைகளுக்கு நம்ம கடந்து போகிறதுக்கு முன்னாடி நாம் கர்த்தரை பார்த்து நம்முடைய தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். என்றால் சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேலில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார், கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எஸ், he revealed himself through the word, through his word. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, இரட்சிப்பை நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொண்டது ஆண்டவரே உம்முடைய பெரிதான கிருபை. ஆண்டவரே, அதன் நிமித்தம் தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட ஆடுகளாய் நாங்கள் உம்முடைய மேய்ப்பத்துவத்திற்கு ஆண்டவரை அடங்கி ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய ஆடுகளாகி எங்களுக்கு ஆண்டவரே மன்னாவை மேய்ச்சலை உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவரே அவைகள் எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரை குளிர பண்ணும், எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய சிந்தைகளை அது ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே அதை கண்டித்து உணர்த்தும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோட நீர் பலமாய் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறந்து தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வாய்ப்பை தந்த தலைமை போதகர் பாஸ்டருக்கு அவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த சபையில் அங்கமாக அநேக ஆண்டுகள் அநேகர் it's been many years since we have been part of this church. அநேகர் நம்ம இந்த விசுவாச பாதையில் நம்ம அநேக வருடங்களாய் நம்ம பிரயாணித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை நம்மளுடைய பிரயாணம் இன்றைக்கு நேற்று நம்ம இந்த விசுவாசத்திலே நம்மளுடைய ஓட்டம் ஆரம்பிக்கவில்லை. இட்ஸ் பீன் ஃப்ரம் நம்மளுடைய இன்றைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து வருஷ கணக்கில் நம்ம தேவனுக்காக விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் இன்றைக்கு அதை மையமாக வைத்து நம்ம தேவனுடைய காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், த ப்ராஃபெட்டிக்கல் புக் ஆஃப் ஜெரேமியா, த ப்ராஃபெட்டிக்கல் ஆரக்கிள் ஆஃப் ஜெரேமியா. எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே என்ன வாசிக்கிறோம் இந்த இடத்துல? இது இன்னும் இது அதாவது இந்த பிரசங்கத்திற்கான முக்கிய பகுதி வேத பகுதி அல்ல. ஆனாலும் இது நாம் பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். லெட் த வைஸ் நாட் போஸ்ட் இன் இஸ் விஸ்டம். அப்புறம் என்ன வருகிறது? பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இதெல்லாம் தீஸ் ஆர் நேச்சுரல் டெண்டன்சிஸ் ஃபார் அ மேன் டு ப்ரொக்ளைம். ஒரு மனுஷனுடைய அந்த அந்த இதெல்லாம் இயல்பு. ஒரு ஞானத்தை குறித்து ஒரு மனுஷன் இங்கே இடத்துல அவன் என்ன செய்வான்னா அதை போஸ்டிங் அபவுட் இட். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆகையால்
நாம் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், நாம் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆனால் எதை குறித்து, பட் அதற்கு ஆப்போசிட்டாக வாட் ஆர் வி சப்போஸ் டு போஸ்ட் அபவுட், எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் கிருபையும். அது வெறுமனே கர்த்தர் என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகிறார்? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே. அல்லேலூயா. அதனால் இந்த விசுவாச பாதையிலே நம்மளுடைய குறிக்கோள் என்னவென்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை அறிந்து புரிந்து கொள்ளுகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் நம்மளுடைய நோக்கம் அதுவாக தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் அதே அப்போ கேள்வி எழும்பலாம், அப்போ கர்த்தரை பற்றி எல்லாமே அறிந்து கொள்ள முடியுமா என்கிறத. இல்லை, நம்மளுடைய சின்ன மூளைக்கு எல்லாமே கர்த்தரை பற்றி இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே கர்த்தர் அதை வெளிப்படுத்தவில்லை. சில காரியங்களை அவர் மறைத்திருக்கிறார். சில காரியங்களை நாம் ஆராய்ந்து தேவனுடைய ஆவியினாலே நாம் வெளிச்சத்தை பெற்று, நம்மளுடைய கண்களில் இந்த வெளிச்சத்தை பெற்று நாம் அதனால அல்டிமேட்லி நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை குறித்தே. அல்லேலூயா. கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட ஆண்டவர் நம்மளுக்கு இந்த விசுவாச பாதையிலே உதவி செய்வாராக. நம்ம எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் அதாவது வியக்குதல். உண்மைதானா? நம்ம பொதுவாக எதை பார்த்து வியப்போம்? நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை, ஒரு நியூ பார்ன் பேபி, ஒரு சின்ன பிள்ளை பிறந்துச்சுன்னா, இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க சாட்சி, அந்த பிள்ளையை பார்த்து நம்ம வியப்போம். திருமண வாழ்க்கை, புதுமண தம்பதியினர் என்ன செய்வாங்க? வியத்துக்கொள் ஒருவரை பார்த்து அவங்க வியப்பாங்க. ஆமாம், அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க தே வண்டர் அட் ஈச் அதர். அதே போல் இந்த சிருஷ்டிப்பெல்லாம் பார்த்து நம்ம வியக்கிறது உண்டு. சயின்டிஃபிக் இனோவேஷன், மனுஷனுடைய ஞானம், இதெல்லாம் பார்த்து நம் வியக்கிறது உண்டு. ஆனாலும் இன்றைக்கு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் அந்த காரியத்தை என்ன சொல்லுகிறார்? எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வரப்போகிற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமே என்று சொன்னால், ஆமாம், நெக்லெக்ட், அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நெக்லெக்ட். இஃப் வி நெக்லெக்ட் சச் அ கிரேட் சால்வேஷன். இந்த கதை குறித்து தான் நம்ம மத்தியில் ஆண்டவர் பேச சித்தமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமாம், ரட்சிப்பு, அது வெறுமனே ரட்சிப்பு என்று சொல்லவில்லை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, சச் அ கிரேட் சால்வேஷன், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் என்று நம்ம வேதத்தில் எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரட்சிப்பு, சால்வேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப். ஒத்துக்கிறீங்களா? ரட்சிப்பு தான் நம்மளுடைய ஜீவியத்திற்கான ஒரு அஸ்திபாரம். ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு தேவனுடைய மந்தையிலே நாம் இருப்பதற்கு ஏதும் இல்லாமல் இருக்கும். ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் அந்தகார வாழ்க்கையில் இருப்போம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சுயத்தினாலே நம்ம நடந்து எல்லா உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் அக்கிரமங்கள், உலகத்தின் காரியங்களுக்கு நம்மளுடைய அழிந்து போகிற சரீரத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அப்படி இருப்போம். ஆனால் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால் இந்த ரட்சிப்பை குறித்து இருக்கிற அந்த வியப்பை நாம் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஏற்கனவே எல்லாருமே விசுவாசத்தில் ஏற்கனவே இருக்கிறவர்கள் அநேக வருடமாக விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறோம். அது தேவனுடைய கிருபையினாலே கர்த்தர் நம்மை விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக ஒரு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவர் கிருபை தருகிறார், நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிறோம். அதனால தான் வேதத்தில் நிறைய இடங்களில் எபிசோட்ஸில் வாசிக்கிறோம், நிருபங்களில் பவுல் சொல்லுகிறார், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஐ ஹாவ் கெட் மை ஃபெய்த். அந்த இடத்துல பவுல் தன்னை சொல்லுகிறார். தன்னை சொல்லுகிறதுனால was it only because of him? No. ஆண்டவரும் பவுலுக்கு உதவி செய்கிறார். விசுவாசத்தை பவுலும் ஆண்டவரும் அவர் சேர்ந்து அந்த விசுவாச பாதையிலே அவர் காத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நானுமே உணர்ந்தது உண்டு, ஆண்டவரை எத்தனை வருஷமாக நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம், நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்புகிறோம், ஆனாலும் ரட்சிப்பின் அந்த மேன்மை குறித்து நாங்கள் அதை வியப்பாக எண்ணினது உண்டா? அதை நாங்கள் ஆர் வி நெக்லெக்டிங் ஆர் சல்வேஷன்? ஆர் வி ஆண்டவரே நாங்கள் அதை புறக்கணிக்கிறது உண்டா? அதை நாங்கள் அது எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கவலையற்று இருக்கிறோமா? நாங்கள் ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் கவலையற்று இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நம்மை நம்ம ஆராய்ந்து அறியும்படியாய் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மளுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் இந்த உலகத்திலே எந்த பரிசுக்கும் பொருளுக்கும் ரட்சிப்பு ஈடாகாது. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இந்த உலகத்திலே பீட் த வேர்ல்ட்ஸ் பீயிங் த பில்லியனர். இப்போ என்ன சொல்கிறாங்க, எலான் மஸ்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ட்ரில்லியனர் ஆகி அடுத்த எக்ஸுக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 4x 5x அப்படியே கூடிக்கிட்டே தான் இருப்போம். த ரிச் வில் பிகம் ரிச், த புவர் வில் கெட்டம் புவர். நம்முடைய கவலை அது அல்ல.
ஆனால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி நம்மளுடைய வியப்பு எப்படி இருக்கிறது? ஏன்னா விசுவாச பாதையில் போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த வியப்பு, அந்த ஆரம்பத்திலே இருந்த அந்த வியப்பு, அந்த ரட்சிப்பை குறித்து இருக்கிற அந்த 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 கரிசனை தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம என்ன அனுசரிக்கிறோம்? 4th சண்டே மிஷன் சண்டே, இன்றைக்கி சுவிசேஷ ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கிறோம். ஸோ இன்னொன்று நம்ம அறிந்துக்கோம் என்று சொன்னால், வி ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டைம் இன் எ சீக்வன்ஸ். உண்மைதானா? நம்ம நேரத்தை எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ளுகிறோம்? முந்தின காலம், நிகழ்காலம், எதிர்காலம். உண்மைதானா? இந்த 3 காலங்களுக்கு உட்பட்டவர்கள். வி ஆர் டைம்லி கிரியேச்சர்ஸ். வி ஆர் கிரியேச்சர்ஸ் ஹூ ஆர் கிரியேட்டட் இன்சைட் டைம். ஆண்டவர் நம்மை படைக்கிறதுக்கு முன்பதாகவே காலத்தை படைத்துட்டார். காலத்தை இல்லை சூரியன் சந்திரனை எல்லாம் படைத்து நம் காலத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அல்லேலூயா! காலத்துக்கு அப்பாற்பட்ட தேவன், இன்ஃபினிட் காட், இட்டர்னல் காட், நித்தியமாக இருக்கிற தேவன். சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் மலைகள் உருவாவதற்கு முன்பதாகவே என்று நம்ம வாசிக்கிறோம். பிஃபோர் த மவுண்டன்ஸ். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மலைகள் தான் பில்லியன் கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக இருக்கிறது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சுவிசேஷத்தை நம்பாதவர்கள். ஆனாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? அவர் நித்தியமாக இருக்கிறவர், உலக தோற்றத்துக்கு முன்பதாக இருக்கிறவர். இந்த தேவன் என்ன செய்கிறாரா? நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஹீ இஸ் எலெக்டிங் ஃபியூ பீப்புள் ஃபார் த சால்வேஷன். ஆமாம், அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? கடந்த காலத்தை குறித்து நாம் என்ன செய்வோம்? நினைவு கொள்வோம். உண்மைதான், கடந்த காலத்தை நாம் யோசிப்போம். ஓ, சின்ன வயசில் நான் அப்படி இருந்தேன், சின்ன வயசில் நான் இந்த ஸ்கூலுக்கு போனேன், நான் அப்படி நல்லா மார்க் வாங்குவேன், எங்கள் அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க, நம்ம அப்படி நினைவு கூறுவோம். வி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரெசன்ட், நிகழ்காலத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், தேவனுடைய ஐக்கியத்திலே நாம் பங்கு கொள்ளுகிறோம் தேவ ஜனங்களோடு. அடுத்து நம் எதிர்காலத்தை நாம் என்ன செய்கிறோமா? வி ஆன்டிசிபேட், நம்ம எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியிலே கிறிஸ்துவாகிய ஆண்டவர், மலவானாகிய தேவன், அவர் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறோம். நம்மை அவர் புடமிட்டு, அவர் சோதித்து நம்மை குற்றமற்றவர்களாய் பிதாவினுடைய சமூகத்தில் நாம் நிற்கும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதனால் தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார் அநேக அனுபவங்கள் மூலமாய், அநேக எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அநேக எக்ஸ்பீரியன்ஸ், அநேக இதுக்கு அவர்களை அனுப்பி விடுகிறார். அநேக இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க அதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் அனுமதிக்கிறார் சில காரியங்களை. இஸ்ரவேலை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அருமையான எக்ஸாம்பிள். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எங்கே ஆரம்பிக்குது? யாக்கோபுடைய குமாரர்கள்லேருந்து ஆரம்பிக்குது. யாக்கோபுடைய குமாரர்கள் வந்து ஆரம்பிக்குது. என்ன செய்கிறாங்க? அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். என்ன செய்ய அவங்களுடைய ரிக்வெஸ்ட் என்ன? ஆண்டவரே, எங்களை விடுவித்து தரலாம். அவங்களுடைய கூகுளே கற்று அறிந்தார், அதை பார்த்து அதை நினைவு கூர்ந்தார் என்று வேதத்தில் மோசேக்கு. அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் அவர் சித்தம் கொள்கிறார், இவர்களை விடுவிக்க வேண்டும். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலேயே என்ன நிச்சயிக்கப்படுகிறது? என்னது? ரட்சிப்பு. ஆமாம். இன்னொன்று, பைபிள் இஸ் a யூனிஃபைட் ஸ்டோரி. வேதாக புஸ்தகம் ஒரே ஒரு புத்தகம். அதுக்குள்ளாக நிறைய புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் அதோடைய கருப்பொருள், அதோடைய மேற்பார்வையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அதை கொஞ்சம் பனோராமிக் வியூ, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அது ஒரே காரியத்தை தான் அது தெரிவிக்கிறது. என்னவென்று சொன்னால், சிருஷ்டிப்பு, ரட்சிப்பு, அடுத்து பாதுகாப்பு, அடுத்து மறுபடியும் மரணம், தேவனுடைய வருகை. இதெல்லாம் ஒரு கோர்வையாக அப்படியே வரும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ வார்த்தைகள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் என்னன்னா, சால்வேஷன். ஆமாம், இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்று சொன்னால், அதோட முடிக்கல. கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் அடுத்து என்ன வருது? வரும் கோபத்திற்கு. எடுத்துக்கொள்ளுங்கள் எபிரேயர் நிருபம். நான் ஏன் இந்த எபிரேயர் நிருபம் ஒரு யூனிக்கான ஒரு எபிசல் ஏனென்று சொன்னால், ஆமாம், இது என்ன சொல்கிறாங்க? எபிரேயர் நிருபத்தில் எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு ஆத்தர் இன்டர்னல் டெக்ஸ்டில் அவங்களுக்கு எவிடன்ஸ் இல்லை, பவுல் தான் இதில் எழுதினார்
பேதுரு தான் எழுதினாரு, அப்போலோ தான் இது எழுதினாரு அப்படின்னு நிறைய டிபேட் பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம அதுக்குள்ளலாம் போக வேண்டாம். நம்மளுக்கு இன்னொன்று, ஆண்டவர் சில காரியங்களை அவர் மறைக்கிறார். ஆமாம், சில காரியங்களை ஹி ஹைட்ஸ், கன்சீல்ஸ், அவர் அதை மறைக்கிறார். என் ஜனங்களுக்கு இது போதும் என்று தேவனுடைய ஆவியானவர் அந்த ஒரிஜினல் ஆத்தருக்கு, அந்த எழுத்தாளருக்கு இதை மறைக்கிறார். அதனால தான் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியல யார் எபிரேயர் புஸ்தகத்தை எழுதிக்க கூடும் என்று நாம் அதை யூகித்து நம்ம ஒரு ஸ்டாண்ட்ஸ் வச்சிருக்கலாம். ஆனாலும் ஓவரால் பார்த்தோம் என்று சொன்னால் எடுத்து என்ன ஆரம்பிக்கிறது, பூர்வ காலத்திலே பகுதி பகுதியாகவும் தம்முடைய பிதாக்களுக்கு வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளப்பட்டிருந்த தேவன் கடைசி காலையில் கிறிஸ்துவின் மூலமாய் என்ன சொல்லுகிறாரோ திருவுளம் பற்றுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல என்ன எடுத்த உடனே என்ன அமைக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தைக்கு அந்த இடத்துல பவுலாகிய நான் எழுதவில்லை, எழுதியிருக்கிறேன் என்று அந்த குறிப்பில்லாமல் விட்டாலும் எடுத்த உடனே பிதாவை தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய கவனம் சாகிறது. அதனால் இன்றைக்கு இந்த நிருபத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்ள போகிறோம், ஏன் ரட்சிப்பு விலையேறப்பட்டது. நான் அதை எப்படி சொல்ல முடியும் ரட்சிப்பு விலையேறப்பட்டது என்று? ஏனென்றால் ஃப்ரம் வாட் வி ஹேவ் பீன் ரெஸ்கியூட் ஃப்ரம், அதை நம்ம அண்ணன் அறிந்து கொள்ள. இதான் கேட்குறதுக்கு என்ன இதெல்லாம் ஒரு ரட்சிப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு ஒருவேளை நம்ம மனசுக்குள்ள யோசிக்கலாம். ஆனாலும் இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஏனென்றால் நம்ம அநேக உபதேசங்களை கேட்டிருக்கிறோம். நம்மெல்லாம் அதுக்கு எப்படி சொல்கிறது, அதுக்கு விளக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்ம கேட்காத உபதேசங்கள் இல்லை, கேட்காத வேத வசனங்கள் இல்லை, வியாக்கியானங்கள் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த ரட்சிப்பை குறித்து. இந்த 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நமக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பு ஏன் விலையேறப்பட்டது, இந்த ரட்சிப்பை ஏன் இந்த ரட்சிப்பிலே கவலையற்று இருப்போம் என்று சொன்னால், வரும் கோபத்திற்கு ஏன் நாம் ஆளாக போகிறோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வரும் கோபம், தேவனுடைய வரும் கோபத்திற்கு, the wrath of God which is about to be poured out, தேவனுடைய வரும் கோபத்திற்கு நாம் ஆளாவதற்கு பாத்திரவான்கள். எப்படி ரட்சிப்பை இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பை குறித்து அசட்டையாக இருப்போம் என்று சொன்னால், தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். இது எழுத கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழுதுறாங்க. இந்த நிருபத்தில் எழுத ஒவ்வொரு நிருபத்துக்கும் ஒவ்வொரு வேத புத்தகத்துக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அதை வாசிக்கிறதுக்கு. அந்தபடி இந்த எழுதுகிற இந்த ஆட்கள் எழுதுகிற நபர்களுக்கு யார்களுக்கு எழுதுனா கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்படுகிறது. அப்போது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய நாவில் அறிக்கை செய்து தங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், ரட்சிப்பை அசட்டையாக எண்ணுகிறதை நம்ம வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேய புஸ்தகத்திலே நம்ம அதிலிருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும், நல்லா கவனிங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. ஆமாம், நம் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால் வரும் கோபத்தை குறித்து, வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று நம்முடைய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமாம், இந்த ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாய் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார், நிரூபிக்கிறார். He is proving that this is the way of God, this is the salvation, there is no other name. இந்த நாமத்தை அல்லாமல் வேறு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை, இந்த நாமத்தை அல்லாமல் வேறு நாமத்தில் ரட்சிப்பு கிடையாது, இந்த நாமத்தை அல்லாமல் விடுதலை கிடையாது என்று தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த பூர்வ காலத்திலே அனாதி காலங்களிலே இட்டர்னிட்டியிலே அதை நிர்ணயித்து அந்த ரட்சிப்பிற்கு அவர் கிரியை செய்கிறார். அது எப்படி வெளிப்படுகிறது? ட்ரினிட்டி காட், திரியேக தேவன் மூலமாக வெளிப்படுகிறது. பிதாவானவர் அவர் முன்குறிக்கிறார் சில ஜனங்களை, அவர்கள் இந்த ரட்சிப்பின் மூலமாய் அவர்கள் சந்திக்கப்படுவதற்கு, ரட்சிப்பின் மூலமாய் அவர்கள் ரட்சிப்பை என்னை ஏற்றுக்கொள்வதற்கு. அதற்கு யார் ஒப்புக்கொள்ளுகிறார்? கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொள்கிறார். ரட்சிப்பில் திரியேக தேவனுடைய கிரியை இருக்கிற ட்ரினிட்டி காட், ட்ரையூன் காட். நம்ம 1 பேதுரு நிருபத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் நம்ம இன்னும் அழகாக வாசிப்போம். 1 பேதுரு முதலாம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எஸ், ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே
கீழ்ப்படிதலுக்கும் எழுதுகிறதாவது. ஆமாம், பார்த்தீங்களா? இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஃப்ரம் த ஃபோர் நாலேஜ் ஆவியானவரில் பரிசுத்த மக்கள் ஆக்குதலினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். அதனால் நம்ம ரட்சிப்பு விலையிடப்பட்ட ரட்சிப்பு ஏனென்று சொல்லுகிறேன். திரியேக தேவன், தி ட்ரையூன் காட், அவர் தன்னுடைய இந்த ரட்சிப்பை வழங்குவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த ரட்சிப்பின் மேன்மை நாம் மறுபடியும் we have to see the greatness of our salvation, from what we are being saved, from what we are saved and through whom we are saved. புரியுதா? நாம் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், யார் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், 3 கோணங்களில் நம்ம அலைசி நாம் இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். from what we have been saved, through whom, for what. ஆமாம், அதனால் இந்த காரியத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். 3 காரியங்களை சுருக்கமாக இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் இந்த வார்த்தைகளை இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்த ஒரு மனிதர் இவ்வாறாக பாடுகிறார். அந்த பாடலை நாம் பாடுவோம். அமேசிங் கிரேஸ். இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். அந்த ட்ராக் போடுங்க. அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட். இந்த பாடலை ஏற்றின ஆசிரியர் இந்த பாடலை ஏற்றின ஆசிரியர் அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் வரவில்லை. அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஜான் நியூட்டன். அவங்க 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற ஒரு அடிமைகளை விற்கிற ஒரு நபராக இருந்தார். அந்த நபர் துன்மார்க்கமாய் வாழ்ந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த அந்த நபரை கர்த்தர் சந்திக்கிறார். அவர் தன்னை மாற்றி இந்த பாடலை அவர் பாடுகிறார். அமேசிங் கிரேஸ், ஹவு ஸ்வீட் த சவுண்ட் என்கிற ஒரு அருமையான பாடல். இந்த பாடலை ஒரு 2 சரணங்கள் 3 சரணங்களை பாடி நம் தேவனை நாம் மேம்படுத்த. இங்கிலீஷ் பாடலாக இருக்கும், ஆனாலும் Grace, how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I've found. Was blind, but now I see. Twas grace that taught my heart to fear, and grace my fears relieved. How precious did that grace appear the hour I first believed. The earth shall soon dissolve like snow, the sun forbid to shine. But God who called me here below will be forever mine. Amen. இந்த ரட்சிப்பை ருசி பார்த்து, இந்த ரட்சிப்பை தன்னுடைய ஆவியிலே அதை ஏற்றுக்கொண்டவர்களால் தான் இப்படிப்பட்ட பாடல்களை அவர்கள் தேவனுக்காக ஏற்றுக்கிறார்கள். அதனால் தமிழ் கிறிஸ்தவர்கள் நம்ம தமிழ் லாங்குவேஜில் அநேகம் பாடல்கள் பாரம்பரிய பாடல்கள், கீர்த்தனை பாடல்கள்லாம் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால் இந்த ரட்சிப்பானது திரியேக தேவனினாலே அது நம்மளுக்கு இலவசமாக தரப்படுகிறது. இலவசமாக தரப்படுகிறது. அதனால் அதை நாம் ஜாக்கிரதையோடு, அதனால் வரும் கோபத்திற்கு நாம் வரும் தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படியாக நாம் இந்த ரட்சிப்பை நாம் நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். இந்த ரட்சிப்பை இதை நாம் புறக்கணிக்க வேண்டாம். முதலாவது, இந்த ரட்சிப்பு ஏன் மேன்மை உள்ளது என்று சொன்னேன். கர்த்தராகிய இயேசு ஆண்டவர் திரியேக தேவன் மூலமாய் நம்மளுக்கு தரப்படுகிற ரட்சிப்பு, இலவசமாய் தரப்படுகிற ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு எப்படி தரப்படுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் திரியேக தேவன் மூலமாய் தரப்படுகிறது ரட்சிப்பு, த ட்ரையூன் காட். நம்ம சபை வரலாற்றில் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக
ஹெரசிகள், அநேக தவறான உபதேசங்கள், மாற்று வேறு உபதேசங்களுக்கு மத்தியில் தான் இந்த வேத வசனத்தை அநேகர் இதற்காக போராடி இந்த சத்தியங்களை அவர்கள் சத்தியத்திற்காக நின்று இந்த வேத புத்தகத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் நாம் இந்த ரட்சிப்பை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நடத்துதலே நிலையத்திற்கு ஆண்டவர்களுக்கு கிருபை செய்வாராக. முதலாவது சொன்னேன், ரட்சிப்பு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரையூன் காட்ஸ் பிளான், ட்ரையூன் காட்ஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். திரியேக தேவனுடைய கிரியை, திரியேக தேவனுடைய அது நடத்துதல். அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, இந்த உலகத்தில் பிடியிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து நம்ம ரட்சித்த தேவன் ஒளியின் இடத்துக்கு நம்ம ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஃப்ரம் டார்க்னஸ் டு லைட். நம்ம வெறுமனே ரட்சிப்பு என்று நாம் சொல்லுவோம், ஆனால் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்த. அல்லேலூயா. ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் அதிகமாக நாம் இதில் மேன்மை பாராட்டும்படியாய் ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இதை நாம் அசட்டையாக எண்ண வேண்டாம். அல்லேலூயா. அடுத்து, இந்த ரட்சிப்பு தேவனுடைய மகத்துவத்திலே ஆரம்பிக்கிறது என்று சொன்னேன். ஏற்கனவே சொன்னேன், திரியேக தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் அவர் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பிரதான ஆசாரியர் ஜெபத்தை அவர் செய்கிறார். அதில் எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் அதில் நாம் வாசிக்கிறோம். அதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நித்திய ஜீவன். அவர் அறிகிற அறிவுக்கு நம்மை ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளரும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எவ்வளோ பெரியான ரட்சிப்பு நம்மளுக்கு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. அதனால் வரும் கோபத்துக்கு தப்பி இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக. ஆமாம், ரட்சிப்பை பெற்றுட்டோம், உண்மைதான். ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பிலே இவ்வளோ விசுவாச பாதையை நடந்திருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பை தக்க வைத்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு பலன் செய்யணும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பிலே நாம் கனி தருவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு பலன் செய்யணும். இந்த ரட்சிப்பிலே களி கூறுவதற்கு, இந்த ரட்சிப்பிலே இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நாம் நடப்பதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். இல்லையா? ஏன்னா இந்த ரட்சிப்பை காட்டிலும் ஒரு வெளியேறப்பட்ட ஒரு வேறு எந்த காரியமும் அது ஈடாகாது. இட் கேன் நாட் பி ஈக்குவேட்டட். 2+2 4ன்னு சொல்கிறோம், அதுக்கு எனக்கு ஒரே வேல்யூ தான். ஆனால் இந்த ரட்சிப்பிற்கு எதுவுமே ஈக்குவல் ஆகாது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு பெரிதான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், தேவ ஜனங்களாக நாம் பெற்றிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்யணும். வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். தேவனுடைய கோபாக்கம் அது உண்மை. wrath of God is real, wrath of God is active. ஆமாம், தேவனுடைய கோபாக்கினை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை இருக்கு. தேவனுடைய கோபாக்கினை இல்லாமல்லாம் கிடையாது. தேவனுடைய கோபாக்கினை இருக்கு. எப்படி சொல்கிறேன்? ரோமர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், சுவிசேஷத்திலே தேவனுடைய நீதி விளங்குகிறது, ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற ஒவ்வொரு அன்ரைச்சியஸ் பீப்புளுக்கும் மத்தியில் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுது என்று வாசிக்கிறோம். ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் இந்த ரட்சிப்பை குறித்து தேவனுக்கு இந்த ரட்சிப்பு எப்படி கிடைக்கிறது? பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ரட்சிப்பு நிறைவேறுகிறது. ஆனால் நம்ம இடத்தில் எப்படி வருகிறது? த்ரூ காஸ்பல். இல்லையா? சுவிசேஷத்தின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறோம். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆண்டவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கண்கள் திறக்கப்படுகிறது. இல்லையா? அதனால் இன்றைக்கு நாம் இந்த ரட்சிப்பை குறித்து இருக்கிறோம் என்று சொன்னால், சாத்தானுக்கு இன்னொரு நோக்கம் என்று சொன்னால், our eyes are opened, we now see the light, we now see the true God. நம்முடைய கண்களை மறுபடியும் குருடாக்க வேண்டும். நம்முடைய ஆவியின் கண்களை மறுபடியும் குருடாக்க வேண்டும். சத்தியத்திற்கு நம்முடைய செவிகளை அடக்க வேண்டும், சத்தியத்திற்கு செவிகளை அடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு அவனுடைய டார்கெட் யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தான் ஹிஸ் பிரைம் எனிமி. ஏனென்றால் we were first enemies of God. இயேசு கிறிஸ்துவை பகைத்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. அது பார்த்தீங்களா? அந்த எந்த அளவுக்கு நம்முடைய ரட்சிப்பு இல்லாமல் நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பகைத்தோம், எனிமீஸ் ஆஃப் காட். எபேசியருக்கு நிருபத்திலே நாம் வாசிப்போம் என்று நினைக்கிறேன், 4ஆம் அதிகாரம். அதில் என்ன வாசிக்கிறோம்? நான் பாயிண்டாக போகவில்லை. ஆனால் என்ன முதலாவது குறிப்பாக என்ன சொல்லுகிறேன்? இந்த ரட்சிப்பை நாம் விலையேறப்பட்டதாக என்ன வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு நாம் நம்முடைய ரட்சிப்பின் காரணரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம் ரட்சிப்பின் காரணர்
ரட்சிப்பின் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன். இல்லை 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 இல்லை, மறுபடியும் பிறந்தால் ஒழிய, மறுபடியும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு சந்திப்பு இல்லாமல் ஒழிய யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆமாம், அது தேவனுடைய சித்தத்தினால யாரும் பிறக்கிறது கிடையாது. மாம்சத்தில் ரத்தத்தினாலையும் பிறக்கிறது, தேவனுடைய ஆவியினாலே தேவ சித்தத்தினாலே பிறக்கிறவர்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதனால் நம்ம அந்த ரட்சிப்பை நாம் மேன்மையாக எண்ணுவோம். மேன்மையாக என்னவென்று சொன்னால் ஹை ப்ரையாரிட்டி. இன்றைக்கு வேலைக்கு மேன்மை கொடுக்குறோம், நான் தப்புன்னு சொல்ல வரலை, நான் அதை அதை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் ஜஸ்ட் கன்சிடர் திஸ் கிரேட் சால்வேஷன். அப்படி தான் சொல்லுகிறது, சச் அ கிரேட் சால்வேஷன். நம்முடைய இந்த ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? எல்லாத்துக்கும் கீழே இருக்கா? இல்லை, இந்த ரட்சிப்பு முதலிடத்தில் இருக்கிறதா? இந்த ரட்சிப்பிற்கு கொடுக்கவில்லை கனத்தை, இந்த ரட்சிப்பிற்கு ரட்சிப்பை தந்த தேவனுக்கு ரட்சிப்பை தந்த தேவனுக்கு நம்மளுடைய கனத்தை கொடுக்குறோமா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லையா? அதனால் இன்னும் அடுத்ததாக இந்த ரட்சிப்பு, ஏற்கனவே சொன்னேன், இந்த ரட்சிப்பு நம்மளுடைய பிரிதான நீடு. ஆண்டவர் நம்ம ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னென்று சொன்னால் அவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக, நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ஒன்று பேதுரு எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு எழுதின முதலாம் நிருபம், ஃபர்ஸ்ட் பீட்டர், தி எபிஸ்டில் ஆஃப் பீட்டர். அதில் நம்ம வாசிக்கிறோம், அந்த ரட்சிப்பின் நோக்கத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பேதுரு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தை 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எழுந்ததினால மாசற்றதும் ஜனிப்பித்தார். அல்லேலூயா. நம்ம மறுபடியும் we are generated, we are regenerated again. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு முதலாவது என்ன சொன்னேன், ரட்சிப்பின் மேன்மை. அடுத்து எங்கே வருகிறேன் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பின் பாதையில் நடக்கிற நம்மளுக்கு வருகிற போராட்டம், மாம்சத்தில் வருகிற போராட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் ஜென்மிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் என்ன செய்கிறது, மாம்சம் தன்னுடைய கிளச்சஸ். நீங்கள் இப்போ ஒரு நம்ம மைக்கை டைட்டாக பிடிச்சிருக்கேன், அது எந்த அளவுக்கு இறுக்கமாக பிடிச்சிருக்கேனோ அது சாலிடாக இருக்கும், உண்மைதானே? ஆனால் அதை விட அது லூஸ் ஆகும். அந்த மாதிரி இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பிலே நாம் நடக்கிறோமோ, விசுவாசத்தில் நடக்கிறோமோ, அன்றைக்கே ஆக்கினை தீர்ப்பு நம்மளுக்கு இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வாசிக்கிறோம். இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் என்ன இருக்கிறது? தண்டனை இருக்கிறது. ஆமாம், கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இங்கே தண்டனை இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதனால் இன்றைக்கு நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்கப்பா, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த ரட்சிப்பு என்னென்றால், the more we become familiar with something, we lose the wonder of it. அதை நம்ம ஒவ்வொருவருமே நம்ம சொல்ல முடியும். இப்போ பெற்றோர்களாக இருந்தால் அவங்க பிள்ளைகள் அவங்க அந்த வளர்கிற பருவத்தில் பெற்றோர்களுடைய, நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை, நான் பொதுவாக ஒரு குறிப்பை சொல்லுகிறேன். பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம் பற்று, அஃப்கோர்ஸ் அந்த ஏஜுக்கு மாற அந்த அவங்களுடைய அந்த விதமும், the way they show the love, it differs. ஆனால் அந்த ஃபெமிலியாரிட்டி breeds contentment சொல்லுவாங்க. நம்ம அதிகமாக பழக்க விட்ட காரியத்தில் நமக்கு பெருசாக ஒரு வியப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, ஆமாம், நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த ஒண்டர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிற, அநேக வருஷங்களாக விசுவாச பாதையில் பிரயாணிக்கிறோம், சொஜனர்ஸா பரதேசிகளாக நாம் இருக்கிறோம். அதனால் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அதிக அந்த நோக்கத்தோடு, அதிக அந்த பற்றுதலோடு, கவனத்தோடு நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார், அவர் கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தில் அவர் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுவார், மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. அல்ல, இந்த ரட்சிப்பு இட் வாஸ் நாட் அ மேன்ஸ் இனிஷியேட்டிவ், இட் வாஸ் நாட் மேன்ஸ் இன்வென்ஷன். ஒரு மனிதனுடைய ஒரு திட்டமோ, மனிதன் வகைத்த ஒரு இன்ஜினியர் போடுறாங்க, ப்ளூ பிரிண்ட் போடுவாங்கல்ல, இன்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க, அவங்க அந்த ஸ்கெட்ச் போடுவாங்க, ஸ்கெட்ச் போடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு மனிதன் வகைத்தது காரியம் அல்ல, தேவனே இதை திட்டமிட்டு. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, the lamb that was slain before the foundation of this world என்று நாம் குறித்து வாசிக்கிறோம். இல்லையா?
அதனால் இந்த ரட்சிப்பை நாம் இதை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவனுக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுட்டோம். இந்த ரட்சிப்பின் பாதை நடக்கிறோம். போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே அவளுக்கு வருகிறது, இயல்பு தான் இல்லையா? அதனால் ஆமாம், அதுக்காக இந்த ரட்சிப்பை தவற விட்ட ஒரே ஒரு நபர் யார் என்று சொன்னால், சுவிசேஷங்களில் இந்த ரட்சிப்புன்னு சொல்கிறத விட இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை தவற விட்ட யார் உங்களுக்கு தெரிந்திருக்கும்? யூதாஸ் தவற விட்டார். அவர் அது இன்னும் நம்ம ஆழமாக போல என்று சொன்னால், யூதாஸுடைய குறிக்கோள், அவன் இன்டென்ஷன் வேறு மாதிரி இருந்துச்சு. அவன் ஏற்கனவே பிசாசினால் பிடிக்கப்பட்டுட்டான். ஆண்டவர் அது எக்ஸ்பிளிசிட்டாக கண்டம் பண்ணுவார். யூதாஸை அவர் அதை வெளிப்படுத்திடுவார். யூதாஸ், நீ தாமதிக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். ஆனால் அந்த ரிச் யங் ரூலர், அந்த ஒரு வாலிபன், அந்த சுவிசேஷத்தில் வாசிப்போம், அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கேட்டு, நான் இந்த மாதிரி நியாயப்பிரமாணம்லாம் நான் கடைபிடிக்கிறேன், ஆனால் நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்யணும் என்று கேட்பான். அதற்கு ஆண்டவர் ஆஸ்திகளை விட்டுட்டு நீ என் பின்னாடி வா, இதை பின்பற்றி ஆண்டவர் சொல்வார். அதை விட்டுட்டுவான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், salvation is the work of triune God and we see the need for a salvation to understand why we are saved. அடுத்து என்ன முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பு அல்லையா மனிதனால் வந்தது காரியம் அல்ல, தேவனால் வந்த காரியம் மாத்திரமே. மனிதன் இதில் மேன்மை பாராட்டுவதற்கு இதில் எதுவுமே இடம் கிடையாது. ஆனால் அனுதினமும் நம்மை தன்னுடைய சாயலிக்கு ஒப்பாய் நம்மை மாட்டுகிற ஒரு கர்த்தர் உண்டு இல்லையா? அதனால் நம்ம இந்த காரியத்தை நாம் அதிகமாக பிடித்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய்ப்பராக தன்னுடைய ஆடுகளுக்கு இருக்கிறார் இல்லையா? இதற்காக தான் இந்த ரட்சிப்பிலே என் ஆடுகள் நிலைத்திருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பிலே டு ஃபீட் மை லேம்ப்ஸ். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமாக 23ஆம் அதிகார சங்கீதத்தில் என்ன சொல்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். இதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தீர்க்க தரிசனமாக எழுதி பரிசுத்த ஆவியானவர் செஞ்சுரிஸ் அகோ foretold by prophets, kings, அவர்களால் உரைத்த காரியங்கள் கிறிஸ்துவிலே அது முழுமை அடைகிறது இல்லையா? அது நிறைவேறுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 3 பதங்கள் யூஸ் பண்ணுகிறாங்க வேதத்தில். என்ன, நல்ல மெய்ப்பர், அடுத்து பிரதான மெய்ப்பர், பெரிய மெய்ப்பர். இந்த 3மே நம்மளை நல்ல மெய்ப்பராக இருக்கிற தேவன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்கிறாராம், ஜீவனை கொடுத்து மீட்கிறார். அதே போல் பெரிய மெய்ப்பராக இருக்கிற கர்த்தர் நம்மை இந்த பிரபஞ்சத்திலே நம்மை நடத்துகிறார். இப்போ இருக்கிற உலகத்தில் நம்மை நம்மை பாவங்கள் நம்மை சேராதபடி நம்மை கண்டித்து உணர்த்தி நம்ம அனுதினமும் நடத்துகிற தேவன். அடுத்து 1 பேதுரு நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். என்ன வாசிப்போம், அவர் பிரதான மெய்ப்பராய் அவர் வெளிப்படும் நாளிலே அல்லேலூயா நாம் காத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மகிமையை வெளிப்படுகிற நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம அதற்காக காத்திருக்கிற நமக்கு நம்மை ஆராய்ந்து நம்மை தொடர்ந்து இந்த ரட்சிப்பின் பாதையை நம்மை முழுமையாக, ஏனென்றால் இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம் என்று சொன்னால் அல்லையா, வரும் கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களுக்கு நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு என்ன அங்கே ஏஞ்சல்ஸை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல 1ஆம் அதிகாரத்தில் தூதர்களை குறித்து, ரட்சிப்பை குறித்து, அதாங்க வார்த்தைகள் அங்கே யூஸ் பண்ணிக்கிற பாருங்களேன். ரட்சிப்பை குறித்து ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ரட்சிப்பை அறைகிறவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் அனுகூலங்களை ஏற்படுத்துகிறார். ஏஞ்சல்ஸ், மினிஸ்டர்ஸ். ஆமாம், அதனால் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். ரட்சிப்பை இல்லையா எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆமாம், அதனால தான் நாம் பாவம் செய்தாலுமே ஆண்டவரே நான் உம்மிடத்திலே ஆண்டவரே நான் உம்மிடத்திலே நான் வருகிறேன் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 15 எல்லாருமே தொலைந்து போனவர்கள் தான். ஓகேவா? அந்த ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த உவமையில், அந்த பேரபிள் ஸ்டோரியில் என்ன ஆகுறது, அப்பா கூட இருந்த மூத்த மகனும் என்ன செய்கிறார், அவர் ஹீஸ் லாஸ்ட், அவர் தொலைந்திருக்கிறவர் தான். அதே போல் அப்பாவுடைய சத்தத்தை கேட்காமல் அப்பாவுடைய அந்த சொத்தை பறித்து கொண்டு தூர தேசத்துக்கு போனவரும் தொலைந்து போனவர் தான். அப்பாவுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் 2 பேரையும் அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவர் அந்த அப்பாவுடைய மனதுருக்கத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. we were lost. ஆடுகள் எப்படி இருக்கிறதா,
ஆடுகளுக்கு வழி மாறி போயிருச்சுன்னா மறுபடியும் வழியில் வர தெரியாதான். ஆடுகள் அப்படிப்பட்ட பிராணியா சொல்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தை என்ன வாசிக்கிறோம்? ஆடுகளைப் போல நாம் வழி தப்பி நாம் அவருக்கு பிடித்த காரியங்களை செய்கிறோம். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை ரட்சிப்பை தந்திருக்கிறார். ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். இல்லையா? எப்போல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரட்சிக்கிறாரோ, பிசாசின் ஃப்ரம் எனிமீஸ், அவர்கள் எதிராளிகள் இடத்துல ரட்சிக்கிறாரோ, எதற்கு நிலாட்டமாக இருக்கிறது என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. இட்ஸ் அன் ஷேடோ. ஏற்கனவே அது ஆன்டிசிபேட் பண்ணுது வருகிற காரியங்கள். சரியா? அதனால் இந்த ரட்சிப்பில் நம் களி கூறுவதற்கு முதலாவது டு ரிஜாய்ஸ் இன் த சால்வேஷன். நானுமே பேசுகிற பொழுது நிறைய இந்த ரட்சிப்பை குறித்து அசட்டையாக இருந்த நாட்கள் உண்டு. ரட்சிப்பை குறித்து கோபமாக இருந்த நாட்கள் உண்டு. சில காரியங்கள் என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கலை, அதனால் நான் கோவப்பட்டேன். ஆமாம், துணிகரமாக கோவப்பட்டு அப்படி இல்லை அப்படி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த ரட்சிப்பிலே சந்தோஷம் கம்பீர அதான் நீதிமான்களின் கூடாரத்தில் என்ன சத்தம் கேட்குமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இல்லை வெறும் கம்பீர சத்தம் என்று போட்டால் பரவாயில்ல. ஆனால் என்ன சத்தமா? ரட்சிப்பின் என்றால் ஒவ்வொரு தடவை தேவனுடைய சமூகத்தை நம்ம தாழ்த்துக்கிறோம் என்று சொன்னால், எப்படி தாழ்த்துக்கிறோம்? how we are humbling ourselves, we are remembering from where we have been saved. நாம் எங்கேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், யார் மூலமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே, இப்படி பெரிய பாவியை நீங்கள் ரட்சிக்கிறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே. ஆமாம், இங்கே பேசுகிற நான் மட்டும் பெரிய அப்படி இதெல்லாம் கிடையாது. செய்யாத பாவங்கள் எல்லாம் பாவத்தினுடைய பிடியில் இருந்த நம்ம ரட்சித்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இல்லையா? அதனால் இந்த பெரிதான மேன்மையை குறித்து நம்ம ஒருபோதும் நம்ம அசட்டாக இருக்க வேண்டாம். இல்லையா? நாட்கள் செல்ல நான் இப்போ இங்கே நாட்கள் செல்ல தான் காலம் என்ன செய்கிறதா? ஆண்டவர் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், காலத்தை நம்ம அறிய முடியாது. இல்லையா? காலத்தை அதை வகையறுக்க முடியாது. அதனால் நாட்கள் செல்ல பிரச்சனை, பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறோம். அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? புடமிடுகிறார். அல்லது விசுவாசத்தை புடமிடுகிறார். ஆமாம், நான் இது பாயிண்ட்ஸாக எனக்கு சொல்ல நம்மளுக்கு அப்பா மாதிரிலாம் வர மாட்டேங்குது. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட். ஆனால் இந்த இடத்துல ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு திட்டமும் தெளிவுமாய் நம்மளை பேசுகிறார். இந்த ரட்சிப்பிற்காக தான் அநேகர் தங்களுடைய ஜீவனை அவர்கள் இதை வைத்திருக்கிறார்கள். இல்லையா? அதனால் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்திற்கு விசுவாச ஓட்டத்திற்கு நம்ம ஓட்டப்பந்தயத்தில் இருக்கிறோம். we are in a race, in a hurdle, in a marathon இருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தில் நம்ம ஓடுகிறதற்கு நம்மளுக்கு தேவையான காரியம் என்னவென்று சொல்லி, to see the wonder of our salvation, because we have been saved by the triune God from sin and darkness for a purpose that we may proclaim the salvation. அல்லையா? ரட்சிப்பை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்யணும். இல்லையா? அதனால் இந்த காரியத்திலே நம்ம குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே நம்ம அதிகமாக அடுத்து பேதுரு சொல்வார், அழகாக சொல்வார். 1 பேதுருவில் ரட்சிக்கப்பட்டுட்டு எல்லாமே நடக்குது. அடுத்து என்ன வருகிறது? பாடுகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வருகிறது. அது மூலமாக தேவன் என்ன செய்கிறாராம்? விசுவாசத்திலே புலமிடுகிறார் என்று அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதனால் நம்ம அறிந்து கொள்ளுங்கள், தேவன் அனுமதிக்கிற சூழ்நிலைகள் அல்லையா, அது தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்க, சில காரியங்களை அல்லையா, சில காரியங்கள் நம்முடைய சுய விருப்பத்தின்படி போக விட்டுருவாரா ஆண்டவர்? கண்டிப்பாக, நிச்சயமாக ஆண்டவர் அவர் சுய நம்முடைய ஏனென்றால் ரோமன் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஒப்பு கொடுத்துட்டார். அதாவது ட்ரேட் லாங்குவேஜ், அதெல்லாம் எக்கனாமிக்கல் லாங்குவேஜ், ட்ரேடில் ஒப்பு கொடுத்துட்டார். அவங்களுடைய போக்கின்படி போகிறாங்களா? போகட்டும், அவங்க போகட்டும். ரட்சிப்பிற்கு அவர்கள் ரட்சிப்பை புரட்டுகிறார்களா? ரட்சிப்பை தடை செய்கிறார்களா? அவருடைய வழியிலே விட்டார். அதற்கு என்ன ஆகிறது? அதான் யாக்கோபு சொல்லுகிறார், பாவம் ஒருவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சைகள் பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூர்ணமாகி மரணத்தை பிறப்பிக்கும். இல்லையா?
இவ்வளோ ஆமாம், இது ரட்சிப்பிற்கு ஆப்போசிட்டாக இருக்கிற காரியத்தை பார்த்தோம்னு சொன்னால் அவ்வளோ ஆழமாக தேவனுடைய ஆவியானவர் வைத்து, ஏன் வெறுமனே ரட்சிப்பு அப்படின்னு காரியத்தை வைத்திருக்கலாமே, ஏன் அதுக்கு நேர்மாறாக சத்தியங்களை வைத்து, ஏனென்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு இல்லையா. இந்த ரட்சிப்பை நம்ம ஒருபோதுமே அசட்டாக என்ன வேண்டாம் அல்லையா. அதனால் தேவனில் களி கூறுவதற்கு, தேவனுக்காக சாட்சியாய் வாழ்வதற்கு, அதே நேரத்தில் ஐக்கியத்தில் நாம் பங்கு பெறும்படியாக அல்ல, ஐக்கியத்தில் நாம் ஒருபோதுமே நம்ம அசட்டாக இருக்க வேண்டாம். சபை காரியங்கள், சபையினுடைய கூடி வருதல், சர்ச் கேதரிங் இல்லையா. அதனால் இந்த காரியத்தில் நம்ம அதிகமாக கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் தான் நம்மளுக்கு கிருபை செய்ய வேண்டும் இல்லையா. அதனால் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை செய்வதாக. 1232 ஆண்டு 12th செஞ்சுரியில் ஒரு மிஷினரி இருந்தார். அந்த மிஷினரி அவர் பிறந்த இடம் மலோர்கா, ஸ்பெயின், வெஸ்டர்ன் மெடிட்டரேனியனில் ஒரு சின்ன ஐலாண்ட், மத்திய திரைக்கடலில் ஒரு ஐலாண்டாக இருந்துச்சு. அந்த நபர் என்ன செய்கிறாராம், பிறக்கிறார். அவர் பிறந்து அவருடைய பிறப்பிலே நிறைய யுத்தங்கள் நடக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த ரோமன் எம்பையருடைய அந்த ஆட்சிகள் பயங்கரமாக, ரோமன் எம்பையருடைய அந்த கேப்டிவிட்டி இருந்துச்சு. கிறிஸ்டியன்ஸு இருந்தாங்க, அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல அரேபியன்ஸ் அவர்கள் பெருகி நிறையா அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஓட்டோமேன் டர்க்ஸு இவங்கெல்லாம் வராங்க. என்ன ஆகுது, இந்த நபர், நான் சொல்கிற இந்த நபர், அவர் ஒரு பெரிய ஒரு ராஜரீக ஒரு மேன்மை பதவியில், என்னென்றால் அவங்க அப்பா ஒரு பெரிய ராஜாவினுடைய ஒரு யுத்த வீரனுடைய ஒரு சேவகனாக இருந்திருக்கார். அதனால் இவர் ராஜ மேன்மையில் பிறக்கிறார். இவர் நல்ல வாழ்க்கையின் எல்லாம் லக்ஸரி அனுபவிக்கிறார். இவருக்கு 5 மனைவிகள் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. 5 மனைவிகள். ஒவ்வொரு மனைவிக்கும் இவர் வந்து போயட்டான். இவர் ஒரு பெரிய போயட். இவர் வந்து பயங்கரமாக வர்ணித்து என்ன எழுதுவாராம், போயம் எழுதுவாராம். இப்படிப்பட்ட ஒரு நபர் வாலிப நாட்கள் இச்சைகள், தன்னுடைய சென்சுவாலிட்டி, தன்னுடைய உணர்ச்சி, இந்த கவர்ச்சி, அந்த காரியத்திலே அடிமைப்படுத்தி கொண்டு சிக்கி இருந்த அந்த நபரை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு மனைவியிடத்தில் அவர் அந்த கடிதத்தை எழுதி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காட்சியை அவர் கண்களில் காண்கிறது. அதை காண்கிறது என்ன செய்கிறாராம், உடனே அவரால் அதை புரிந்து கொள்ள கிரகிக்க முடியவில்லை. அவர் என்ன செய்கிறாராம், அவர் மறுபடியும் அதிலே நிலைக்கிறார். இன்னும் சில வருடங்கள் கலைந்து மறுபடியும் அந்த சிலுவை காட்சி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கான். அதை கர்த்தர் காண்பிக்கிறார். என்ன செய்கிறார், கடைசியாக தன்னை அர்ப்பணித்து, இந்த காரியத்திற்காக நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து இஸ்லாமிய இடத்திலே முதல் மிஷினரியாக சென்ற ரேமண்ட் லல். அந்த மிஷினரியுடைய பேர் என்னது, ரேமண்ட் லல். ஸ்பெயினில் ராமோன்னு சொல்லுவாங்க, ராய்மூன், அவங்க வித்தியாசமாக சொல்லுவாங்க, ராய்மூன் லல். இவர் தான், இவர் இப்படி தான் இருப்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த நபர் என்ன செய்கிறார், அவர் அர்ப்பணித்து அவர் போய் ஸ்பெயின் தேசத்தில் இருக்கிற அந்த பண்டைய காலத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக த ஃபர்ஸ்ட் மிஷனரி டு த முஸ்லிம்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவருடைய வரலாற்றை படிப்பதற்கு. அந்த காரியங்கள் என்ன செய்கிறார், அவர் போய் லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரி செய்கிறாராம். அவங்க போய் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், அவங்களுடைய ஐடியாலஜிஸ் என்ன, அவங்களுடைய உபதேசங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்து அதை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவை இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அல்லையா. அதனால் இந்த இடத்துல இந்த ரட்சிப்பை கர்த்தர் காண்பிக்கிறார். சிலுவையின் மூலமாக அந்த விலையிடப்பட்ட ரட்சிப்பை காண்பிக்கிறார். அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார் அல்லையா. அதனால் என்ன சொல்கிறார், த முஸ்லீம் இஸ் நாட் டு பி கான்கர்ட் பை த ஸ்வாட் பட் பை த லவ் ஆஃப் கிரைஸ்ட். இஸ்லாமியர்களை நான் வார்த்தையினாலே, நான் கிறிஸ்துவனுடைய அன்பினாலே தான் நான் அவர்களை பெற்றுக்கொள்வேன் என்கிறதை தவிர நான் அவர்களை ஒருபோதும் கத்தியால் அவங்களுடைய குறிக்கோள் கத்தியால் கொலை செய்யணும் அப்படிங்கிறது இருந்தாலும் நான் வந்து வார்த்தையினால் அவர்களை பிடித்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் கர்த்தர் என்ன செய்கிறாராம், அவர் நிறைய லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிறார். புத்தகங்கள் எழுதுகிறார். புத்தகங்களில் நிறைய புத்தகங்கள், அஸ்ட்ரானமிக்கல் புக்ஸு, தியாலஜிக்கல் புக்ஸ், இப்படிலாம் அந்த காலத்தில் எழுதி கிறிஸ்துவிற்காக இவர்களை ஆதாயம் பண்ணும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். அதில் எப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சிகள். கடைசியாக என்ன செய்கிறாரா, ஸ்தேவானை போல அவர் ஊழியம் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் போய் இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் டார்கெட் பண்ணி அவர் பேசுகிறார். அந்த மற்ற மதத்தில் இருக்கிறவர்கள் பேசுகிறார். என்ன அவங்களுக்கு கோபம் வருகிறது, என்ன செய்ய கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவரை கல்லெறிஞ்சு அவரை வந்து கொலை செய்கிறாங்க. அந்த கூட்டத்தினர், அவர் பிரசங்கம் பண்ண கூட்டத்தினருக்கு
கல்லெறிஞ்சு கொலை செய்கிறாங்க. கடைசியில் அவருடைய சரீரம் கொண்டு வரப்படுகிறது, அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். இன்றைக்குமே அவருடைய அந்த நினைவு சின்னங்கள்லாம் இருக்கிறது. ரேமண்ட் லல்னு நம்ம படிப்போம் இல்லையா? அதனால் இன்றைக்கு அரபிக் படித்து இந்த மாதிரி காரியங்களை செய்திருக்கிறார். ஸோ நான் இதெல்லாம் மேற்கோள் காட்டுகிறேன். சுருக்கமாக நான் என்ன சொல்ல வருகிறேன், எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்று சொன்னால், வருகிற கோபத்திற்கு எப்படி தண்டனைக்கு தேவனுடைய கோபாக்கினை வருகிறது, சமீபமாக இருக்கிறது இல்லையா? தேவனுடைய தி பிகெஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கோபாக்கினை என்னவென்று சொன்னால், வானத்திலிருந்து அக்கினி அல்ல, வானத்திலிருந்து வருகிற அக்கினி அல்ல, கடலில் எழும்புகிற புயல் காற்று அல்ல, சாத்தான் வந்து கத்தியில வாயில் கத்தி வைக்கிறது அல்ல. தேவனுடைய கோபாக்கினை தனக்கு இஷ்டத்துக்கு செய்கிறவனை விட்டு விடுகிற, அவனுடைய சுயத்துக்கு அவனை விட்டு விடுகிறது தான் தேவனுடைய மிகப்பெரிய கோபாக்கினை. ஏனென்றால் ரோமர் நிருபத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், தேவ நீதி சுவிசேஷத்தில் வெளிப்படுகிறது, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது யாருக்கு? சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்கிற மனுஷர். சத்தியத்தை அநியாயத்திலே அடக்கி வைக்கிற மனுஷன் மேல் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்கள்? அவருடைய வழிகளில் போகிறார்கள். தேவன் ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பாவம் கர்ப்பத்தரிக்கிறது. கர்ப்பம் தெரித்து அது முழுமை அடைகிறது. முழுமை அடைந்து அவர்கள் மரணத்திற்கு அவர்களே தங்களை நியமித்துக் கொள்ளுகிறார்கள். They are convicted. They are convicting themselves for the death to come. அதனால் இன்றைக்கு இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் தேவனை தொடர்ந்து ஆராதிக்க வேண்டும். அல்லையா? இந்த பெரிதான ரட்சிப்பை நம் மீட்டவரை அல்லையா தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யணும். அநேக நாட்கள் சில சில பாடுகள் உபத்திரங்கள் மத்தியில் போவோம். ஆனாலும் இந்த ரட்சிப்பை தக்க வைத்து, இந்த ரட்சிப்பை ஆண்டவரே இது நான் சம்பாதித்ததல்ல, என்னுடைய கிரிகளினால் இதை பெற்றுக்கொண்டேன் அல்ல, ஆண்டவரே இது உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே நீர் தெரிந்து கொண்ட. தீத்து அப்படி தான் வாசிக்கிறோம். தீத்து நிருபத்தில் நம்ம அப்படி தான் வாசிக்கிறோம். அதனால் இந்த ரட்சிப்பை குறித்து அசட்டாக இருக்க வேண்டாம். சபையின் காரியங்கள், சபையினுடைய ஒழுங்குகள் அல்லையா, சபையினுடைய சில முக்கியமான அறிவுரைகள் எனக்குமே பொருந்தும். நான் இப்போ ஏதோ பெரிய அதிகாரத்தை சொல்லுகிறதுனால நான் உங்களோட சேர்ந்து தாழ்மைப்பட்டு தான் சொல்லுகிறேன். அதனால் இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் நம்மளுக்கு இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையை காட்டாவே எங்களுக்கு காண்பித்தருளும் என்ற ஜெபத்தோடு எழுந்து நிற்போம். தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவரே நீரே விலையேறப்பட்ட ரட்சிப்பை தந்ததுபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்கிற ஜெபத்தோடு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் கருத்தில் நம்ம தருவோம். கர்த்தர் தாமே வருகிற நாட்களில் நம்ம விசுவாச பாதை நம்மை நடத்துவாராக. கேட்ட செய்தியின்படி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். என்ன வந்தாலும் நம்புவே என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தா யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வள பண்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில்
சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவதா. மீட்பருதீர வேலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்று. இயேசு என்னை காக்க வல்லோ. முற்றும் என்னுள்ளம் மாறிற்று. இயேசு என்னை காக்க வல்லோ. உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர். காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் கிருபை மகா இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான்களாய் எங்களை நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடைய மகன் மூலமாக எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செயலுமாயும் இருங்கள் என்ற வார்த்தையின்படி நம்முடைய சமூகத்தில் இந்த வசனங்களுக்கு எங்களை கீழ்ப்படுத்துகிறோம். திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள், இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்கள், ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்கள், சுகவீனம் உள்ளவர்கள், குறிப்பாக நகோமி அம்மா அவங்களுடைய இளைய மகள் இறந்தது நிமித்தம் கர்த்தாவே அந்த குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்றோம். நகோமி அம்மாவுடைய மருமகன் உடைய பேர பிள்ளைகள் கர்த்தர்கள் எல்லாரையும் ஆறுதல் படுத்துவீராக. தேவக்கரம் சுகவீனமாக இருக்கிற எடிசன் ஐயா, கர்த்தாவே அவரை உயிர்ப்பீங்க. இன்னும் கர்த்தாவே தேவைகளோடு இருக்கிற குடும்பங்கள், கர்த்தாவே வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறவர்கள், வேலைகள் எல்லாம் நிறைவாய் பிரதர் ஜெயக்குமார், சிஸ்டர் முத்துலட்சுமி, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொழில், வியாபாரம், பிரயாணங்கள், முயற்சிகள் ஏறெடுக்கிற கர்த்தாவே நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. திக்கற்றவர்கள், விதவைகள், சிறுமைப்பட்டோர், எளியவர்கள், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த மெகா பைபிள் குவிஸ் இன்னுமாக மற்ற இந்த பிள்ளைகளுடைய சிறுவர்களுக்கான போட்டிகள், தேர்வுகளுக்கு எங்கள் சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள் ஆயத்தப்படும் போது கர்த்தர் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை, நெறிமுறைகளை கர்த்தர் கட்டளையிட்டு உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். குறிப்பாக இந்த கல்லறை தோட்ட தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற இம்மட்டும் எங்களை நடத்தின தெய்வம், இனிமேல் எங்களை வழி நடத்த நீர் போதுமானவர். இந்த 7 மாதங்கள் எங்களை வழி நடத்தினீர். வரப்போகிற 8வது மாதத்திலும் நீர் உம்முடைய அற்புதமான உம்முடைய கிரியைகளினாலே எங்களை வழி நடத்த போதுமான தெய்வமாக இருக்கிறேன்.
உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தீமைகள் பொல்லாப்புகளுக்கு, சத்துருவின் சதிமோசநாசங்களுக்கு, ஆண்டவரே பொல்லாத வன்கண், பொறாமை, எரிச்சலின் ஆவிகளுக்கு எங்களை நீங்களாக்கி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள். சகல கணம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச்.